அனைவருக்கும் வணக்கம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. விஷிங் த டீம் அ கிராண்ட் சக்சஸ். யா எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் டார்க் படம் பார்த்துட்டு வெளில வரோம். ஸோ ஜெனரலாகவே ஹாரருக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ ரீசெண்டாக நிறைய ஹாரர் படங்கள் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா வந்து டார்க் வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ப்ளஸ் லைக் வெரி சைக்கலாஜிக்கலான ஒரு ஹாரர் ஃபிலிம் அது. அண்ட் கிட்டத்தட்ட பார்க்க போனால் பூதா காலம், மலையாளத்தில் பூதா காலம் அந்த மாதிரி ஒரு படம் எப்படி உங்களுக்கு வந்து அது எங்கேஜிங்காக இருந்துச்சோ அந்த மாதிரி இந்த டார்க்கும் இருக்கும். ஸோ அஜய் ப்ரோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படம் வந்து 3rd வந்து ஜூலையில் தியேட்டர் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டருக்கு வந்து படத்தை பாருங்க. தேங்க்யூ. ஸோ படம் ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் எல்லாருமே நியூ ஆக்சுவலாக புது டிரெக்டர், ஹீரோஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருமே புதுசு. பட் அது மாதிரி தெரியவே இல்லை. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு படத்தில் வந்துட்டு ஒரு ஃபேஸ் வந்து ஹோல்ட் பண்ணி அந்த படம் ஃபுல்லாக வர்றது வந்துட்டு அது வந்து நார்மல் விஷயம் கிடையாது. ஹீரோ வந்து ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிரெக்டர் அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு கதை பண்ணியிருக்காரு. அண்ட் மேக்கிங்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நிறைய இடத்துல வந்து ஓவர் டூ பண்ணாமல் இட்ஸ் லைக் சிம்பிளாக நீட்டாக படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த மாதிரி நியூ டீம் வரும்போது, நியூ படங்கள் வரும்போது நம்ம தான் சப்போர்ட் பண்ணோம். கண்டிப்பாக எல்லாரும் வந்து படத்தை தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். படம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் வந்து எப்படின்னா ஒரு டார்க்குன்னு ஒரு டைட்டில் இருக்கும். ஆனால் பட் உங்களுக்கு ஒரு ஒரு ஆடியன்ஸாக நம்ம பார்க்கும்போது இந்த படத்தினுடைய ஒரு ஒரு விஷயம், அவங்க சொல்கிற விஷயம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து எண்ட் ஆஃப் டீம் டைரக்டர் அண்டு ப்ரொடியூசர்ஸ் மணிமாறன், கணேஷ் பாபு, எம்ஜி ஸ்டுடியோஸ், அப்புறம் இந்த ஹீரோ ஃபைசல் செந்தில் சாரோட பையனாக நடிச்சிருக்கார் புதுமுகம். ரொம்ப நல்லா நடிச்சிருக்கார், ரொம்ப நல்லா கேரி பண்ணியிருக்கார். என்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. ஸோ ஹாய், என் பேர் அபினியா நேத்ரன். என்னோட சிஸ்டர் அஞ்சனா நேத்ரன் தான் அவளோட டெபியூ மூவி டார்க் மூவி பண்ணியிருக்கா. இப்போ தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ மூவி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நேரம் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அந்த லாஸ்ட்டாக வந்த ட்விஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்தா பிடிக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக அப்கமிங் ஸ்டார்ஸ் அண்ட் அப்கமிங் பீப்புள் நடிச்சிருக்கவங்க எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ். அவங்க எல்லாரையும் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் என் தங்கச்சிக்காக எனக்கு இன்னுமே நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் என் அப்பா வந்து மேலேருந்து கண்டிப்பாக அவரோட பிளெஸிங்ஸ் அவளுக்கு நிறையவே கொடுத்துருப்பாரு நான் நம்புகிறேன். ஐம் ஸோ ஹாப்பி உனக்காக. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய பண்ணோம். டாடியை ப்ரௌட் ஆக்கணும், எங்களையும் ப்ரௌட் ஆக்கணும். எங்களை ப்ரௌட் ஆக்கிட்டா ஆல்ரெடி. ஸோ ஸோ ஹாப்பி ஃபார் யூ. யா, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். டெபியூ ஃபிலிம் எனக்கு இப்போ தான் பார்த்தேன். எல்லாரும் பார்த்து உங்களோட சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள் ஜூலை 3rd. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. தேங்க்யூ. இப்போ தான் டார்க் படம் பார்த்துட்டு வரேன். நானும் அதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறேன், நெகட்டிவ் கேரக்டர். என்ன கண்டிப்பாக எல்லோரும் போய் படத்தை பாருங்கள். நம்ம ஒரு தமிழ் படம் பார்க்குற மாதிரியே இல்லை, ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி இருக்குது. என்ன எல்லாருமே கண்டிப்பாக போய் பாருங்கள். தேங்க்யூ. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஜெகன் ப்ரோக்கு, கணேஷ் ப்ரோக்கெலாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. இப்போ தான் டார்க் படத்தோட ப்ரெமியர் பார்த்துட்டு வரோம். கணேஷ் பாபு அண்ணாவும் மாறன் சாரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற ஜானருக்கு ரொம்ப ட்ரூவாக இருக்கக்கூடிய ஒரு த்ரில்லர், ஹாரர் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். இப்போது நிறைய லவ் ஸ்டோரிஸ் அண்ட் ஃபேமிலி பேஸ்ட் ஃபிலிம்ஸ் நிறைய வருது. அதுக்கு மத்தியில் ஒரு சீரியஸாக ஸ்டார்டிங் டு எண்ட் வந்து அந்த ஜானருக்கு ரொம்ப ட்ரூவாக இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னா டார்க்கை டெஃபினட்டாக சொல்லலாம். ஸோ ஜூலை 3rd இட்ஸ் ரிலீசிங் இன் தியேட்டர்ஸ். டெஃபினட்டாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். லீட் ஆக்டர் அஜய் அவருக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள், சூப்பராக நடிச்சிருக்காங்க. அண்ட் நட்டி சாரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பற்றி சொல்லவே வேணாம். எல்லா கேரக்டர்ஸும் அவர் எந்த படம் பண்ணாலுமே அதில் ஒரு அழுத்தம் இருக்கும். அண்ட் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம மைண்டில் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருந்தது. அண்ட் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாக்யராஜ் சாரை மறுபடியும் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு டார்க் ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ டூ ஆனர் தட் அஸ் வெல். அண்ட் டார்க்கை வந்து டெஃபினட்டாக தியேட்டர்ஸில் வந்து பாருங்கள் அண்ட் சப்போர்ட் த ஃபிலிம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதித்யா கதிர். இப்போ தான் டார்க் மூவி பார்த்துட்டு வரோம். உண்மையிலுமே சூப்பராக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு பேய் படம் வந்து ஒரு பயங்கரமாக இருந்தது. ஒரு பீஸா படம் பார்த்தது அந்த எஃபெக்டில் இருந்தது. நீங்கள் படம் பாருங்கள், பார்த்தா உண்மையிலே என்ஜாய் பண்ணுவீங்க. ஹீரோ அஜய் அவர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப
ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தார். டைரக்டரும் சூப்பராக பண்ணியிருந்தார். மியூசிக் டைரக்டர் எல்லாமே ஒரு ஒரு பேக்கடான ஒரு மூவி. போய் தேட்டரில் பாருங்கள், நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட் டு த என்டையர் டீம் ஆஃப் டார்க். எஸ், ரொம்ப ஒரு ப்ராப்பரான ஒரு படம். அதாவது பேய் படம் வரும்போது ஓகே, இந்த ஹாரர் காமெடிலாம் இல்லாமல் ஹாரர் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம். நிறைய இடத்துல இந்த ஜம்ப் ஸ்கேர்ஸ்லாம் இருக்குது. நிறைய பேர் வந்து பயந்துட்டு ஒரு படம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ இந்த அப்சஷன்லாம் வந்து ஒரு பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் டார்க் அந்த லிஸ்ட்டில் இருக்கும். கணேஷ் பாபு வந்து அவர் எப்படின்னா தொட்டதெல்லாம் தங்குன்ற மாதிரி அவர் இந்த படத்தில் ப்ரொடக்ஷனில் இறங்கியிருக்காரு. அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் டேரக்டருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் ஹீரோ அஜய் பிரதர், அவர் புதுமுகம் மாதிரியே தெரில, என்னம்மா நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் நல்லா பண்ணியிருந்தார். மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் மாறன் பிரதருக்கும் கணேஷ் பிரதருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய படைப்புகள் கொடுக்கறதுக்கு. அண்ட் டார்க் மறக்காமல் 3ஆம் தேதி போய் நீங்கள் தேட்டரில் பார்த்துருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஜூலை 3. யா, தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். ஸோ ஆனால் நீங்கள் பேசுங்கண்ணா. ஆக்சுவலாக வந்துட்டு படத்தில் வந்து த்ரில்லர் மூவி தான் ஆக்சுவலாக டார்க்ன்றது. அஜய் குரு வந்து நல்லா நடிச்சது. ஃபஸ்ட்டு படம்ன்ற மாதிரி தெரியல. ஃபஸ்ட் ஹாஃப் அழகாக கொண்டுட்டு போயிட்டு செகண்ட் ஹாஃப்ல இருந்து அந்த கேரக்டருக்குள்ளே போயிட்டாரு. முக்கியமாக இந்த படத்துக்கு நட்டி சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லர்னே சொல்லலாம். ஸோ அவர் வர போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அந்த சீனை தாங்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. பேக் டு பேக் வந்து நிறைய ட்விஸ்ட்லாம் படத்தில் இருக்குது. டார்க் கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். கிளைமேக்ஸில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. எஸ்பெஷலி மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதை நம்ம சொல்லிடணும். இங்கே நாளைக்கு ஜூலை 3 இந்த மூவி எல்லா தேட்டர்ஸுமே வருது. ஸோ நியர்பைல இருக்குது. ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். ஒரு நல்ல த்ரில்லர் மூவி பார்க்குற ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும். ஸோ மறக்காமல் பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஒரு த்ரில்லராக வந்து நீங்கள் வந்து படத்துக்கு வந்தால் தான் தெரியும். எல்லாருமே தியேட்டருக்கு வந்து ஃபேமிலியோட வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். டார்க் படம் ப்ரீமியருக்காக இன்றைக்கி வந்திருக்கேன். ஹீரோ பற்றி சொல்லி ஆகணும். அஜய் அவர் வந்து ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியல. ஆக்சுவலி காளிதாஸ் வந்து செகண்ட் படம், அது வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் படம் நடிச்சது அப்படின்னு கேள்விப்பட்டேன். பயங்கரமாக நடிச்சிருக்காருங்க. ஜானரே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் ஜானர். சின்ன ஒரு குட்டி கதை, அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் அப்படி டோட்டலாக மாறி கிளைமேக்ஸில் பயங்கரமான ட்விஸ்ட்லாம் இருந்தது. ஸோ ஐ என்ஜாய்ட் வாட்சிங் இட். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச அவருக்கு டெபியூ ஆக்டர் அவார்டு பயங்கரமாக கிடைக்கும். அதே மாதிரி கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். கணேஷ் சார் வந்து கதை பண்ணியிருக்காரு. டிஃப்ரெண்ட்டான நாட், ரொம்ப இந்த ஒரு சின்ன நாட்டில் இவ்வளோ அழகாக பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஸ்க்ரீன் ப்ளே மூலயமா கல்யாண் சார் ரொம்ப அழகாக டிரெக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் நட்டி சார் பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க, சொல்லவே வேண்டாம். தேர் ஆல் லெஜெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள். யூ ஆல் வில் என்ஜாய் இட். இந்த ஜானரே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் டார்க் படம் பார்த்து முடித்தோம். ரொம்ப மாதிரி நம்ம டாடா கணேஷ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. உண்மையாகவே இந்த ஜானர்ஸ்க்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ் இருக்காங்க தமிழில். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஹாரர் த்ரில்லர், ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராமா, கிளைமேக்ஸ் வந்து ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது. அது வந்து பயங்கர அன்பிரடிக்டபுளான ஒரு கிளைமேக்ஸு. ஸோ அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எல்லாருமே அஜய் அப்புறம் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக பாக்யராஜ் சாரும் அதில் நடிச்சிருக்காங்க. ஸோ அவரை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கணேஷ்க்கு என்னோட வாழ்த்துக்கள், மணிமாறனுக்கு என்னோட வாழ்த்துக்கள். காளிதாஸ் 2க்கு அப்புறம் அஜய் 2வது படமாக பண்ணியிருக்காரு. 2வது படமே இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இவ்வளோ ஒரு ஆக்டிங் ஸ்கோப் இருக்கிற ஒரு படத்தை பண்ணது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. முழு படமும் அவர் மேலே தான் ட்ராவல் ஆகுது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. டைரக்டருக்கு வாழ்த்துக்கள், சூப்பராக பண்ணியிருந்தார். நல்ல படம். அதுக்கப்புறம் 5 ஸ்டார் செந்தில் சாருக்கு வாழ்த்துக்கள். செந்தில் சார் வந்து ஒரு படத்தை செலக்ட் பண்ணுறாருன்னா அவ்வளோ ஈஸியாக அது வந்து சாதாரண படத்தை எடுக்க மாட்டார். கண்டிப்பாக ரொம்ப நல்ல படமாக தான் இருக்கும். ஸோ அவர் வந்து ஒரு மூவியில் இன்வால்வ் ஆகிறாருன்னா கண்டிப்பாக அது நல்ல ப்ராடக்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக தான் இருக்கும். கங்க்ராட்ஸ் டு த ஹோல் டீம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். டார்க் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியோ நோயர் சைக்கலாஜிக்கல் சைக்கடலிக் த்ரில்லர் அண்ட் ஹாரர்.
ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப ஸ்டைலாக சொல்லியிருக்காங்க, புதுசாக சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் யூஸ்வலாக ஒரு ஹாரர் ஃபிலிம்னா போவோம், ஒரு இடத்துல மாட்டிப்போம், அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஃபேமிலியோட வந்து இந்த படத்தை பாருங்கள். நல்ல படம், இந்த ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த படம் வந்து தமிழ்நாடு, கர்நாடகா அண்ட் ஃபாரின்லுமே நிறைய இடத்துல ரிலீஸ் ஆகுது. எல்லா இடத்துலையும் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. அண்ட் கம்மிங் டு த க்ரூ, காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி நான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லணுன்னா படத்தோட டைரக்டர் கல்யாண் சார் அண்ட் பாபு கணேஷ் சார், மணிமாறன் சார் அண்ட் ப்ரொடியூசர் செந்தில் அண்ட் யாரெல்லாம் இதில் வந்து ப்ரொடியூசர்ஸாக இருந்திருக்காங்களோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் இதில் வந்து ஃபர்ஸ்ட் டெபியூவில் வந்து பண்ணுறப்போ ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே பயம் இருக்கும். அப்போது இவளை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்லா பார்த்துக்கிட்டாங்க, விச் இஸ் வெரி குட் திங். ஷீ இஸ் லக்கின்னு நினைக்கிறேன் அதுக்காக. அண்ட் இன்னும் நிறைய பண்ணுவோம், மாஸ் பண்ணுறோம். எஸ், யா, தேங்க்யூ. ஓகே, சொல்ல மறந்துட்டேன் நான். டைரக்டர் சார் எல்லாருக்குமே நாங்கள் டெபியூ தான், ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அஜய் கார்த்தி ஹீரோ பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். எல்லாரையும் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் ப்ரொடியூசர்ஸ் கணேஷ் கே பாபு சார், மணிமாறன் சார் அண்ட் செந்தில் சார் எல்லாருக்கும் என்னோட தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக எல்லோரும் தேட்டர்ஸில் பாருங்கள். தேங்க்யூ. இப்போ தான் டார்க் பார்த்துருந்தேன். இது எனக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சேர்ந்து பண்ண படம் தான். ஸோ பாபு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கான், மணிமாறனோட சேர்ந்து. ப்ளஸ் கல்யாணம் எங்கள் ஃப்ரெண்டு, ரவி எல்லாருமே சுற்றி இருக்க எல்லாருமே எங்கள் க்ரூ ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லோரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப ரிலேட் ஆச்சு. ஏன்னா ஒரு 3000 ரூபாய்க்கு வாடகைக்கு ஒரு வீடு விடுறாங்க, அங்கே போய் தங்கலாம் அப்படின்னா அதில் பேர் இருந்தால் பரவாயில்லன்னு தங்குற ஒரு ஆள் மாதிரி தான் நானும். அது மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜோனில் ஒரு மாதிரி அந்த சீப்பாக கிடைக்கிற வீட்டில் தங்குறோம், ஒரு பேய் இருந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் தான். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லோரும் வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக இருக்குங்களா. தேங்க்யூ. இவர் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக படத்தில் ஒரே ஒரு சீன் நடிச்சிருக்காரு, கரத்தை பாப்பில் நடிச்சிருக்காரு, வளரும் கலைஞன். இவரையும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறேன். எல்லாருக்கும் வணக்கம். டார்க்கோட ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். இண்டஸ்ட்ரியிலேருந்து நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர்கள்லாம் இன்றைக்கி படத்தை இன்னும் சவுண்டாக இருக்கா? அவ்வளோதான் நான் குரல். சரி, ஓகே, ஃபஸ்ட்லேருந்து போய்க்கலாமா? ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். டார்க்கோட ப்ரிவ்யூ ஷோவில் இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி அவங்க எல்லோரும் படம் பார்த்துட்டு போயிருக்காங்க. அப்புறம் இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய பேர் படம் பார்த்துட்டு ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. நல்ல பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. வர 3ஆம் தேதி ஜூலை 3 அந்த வர வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆக போகுது. நீங்களும் தேட்டரில் போய் பாருங்கள். டாடாவுக்கு என்ன ஆதரவு கொடுத்தீங்களோ அதே ஆதரவும் அன்பும் நான் இந்த படத்துக்கு வேணும்னு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். வந்திருக்க ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. படத்தில் டைரக்டராக இன்ட்ரடியூஸ் ஆகிறார் கல்யாணம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். வந்த எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. ப்ரீமியர் ஷோ முடிச்சுட்டு வரோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூஸ் நிறைய வந்திருக்கு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதை கொண்டு போய் சேர்த்த உங்களுக்கு இது என்னால் முடிஞ்ச ஒரு நன்றி. ரொம்ப தேங்க்யூ. இதை மக்கள்கிட்ட இன்னும் எடுத்துகிட்டு போய் ஜூலை 3ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. போய் தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். ஏன்னா இது பக்கா தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு படம். ஸோ தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். படம் ப்ரீ ஷோ முடிஞ்சிருக்கு. எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்குது, பெரிய ஹிட்டாகவும் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய இடத்துல பயமாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் உங்களால தான் இது நடந்திருக்கு. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை இப்போ சப்போர்ட் பண்ண வந்ததுக்கு. கண்டிப்பாக நிறைய நல்ல படங்களை நீ மக்கள்கிட்ட போய் சேர்த்த மாதிரி நம்ம படத்தையும் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன். டார்க் இது ஒரு வித்தியாசமான அட்டெம்ப்ட். நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாரர் ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுன்னு தான் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு வந்து தேட்டரில் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்ட் டெக்னிக்கலாகவும் சரி, கதைக்களமாகவும் சரி, இது கண்டிப்பாக ஒரு புதுசாக இருக்கும் ஆடியன்ஸுக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டார்க் ஒரு நல்ல ஒரு ஹாரர் மூவி. அந்த ஹாரர் மூவியை ஓரளவு எப்படி அதை போர்ட்ரேட் பண்ணி கொண்டு வந்து இவ்வளோ அழகாக இந்த டார்க் மூவியை கொடுத்துருக்காங்கன்றது இந்த டைரக்டருக்கு ஒரு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அதாவது எந்தெந்த இடத்துல சிரிக்க வைக்கணுமோ அந்த இடத்துல சிரிக்க வச்சு
அந்த இடத்துல எந்தெந்த இடத்துல அள வைக்கணுமோ அந்த இடத்துல அள வச்சு பயப்பட வச்சு, முக்கியமாக அதுதான் முக்கியமான ஒரு படத்துக்கு தேவையான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து வருவோம், நிறைய படங்கள் விதவிதமான ஒரு ஜானரில் இருக்குது, இந்த படம் நமக்கு என்ன கொடுத்துட போகுது அப்படின்ற நம்ம ஒரு பெரிய ஒரு விஷயத்த இந்த படம் கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். அவ்வளோ அழகாக ஒரு சஸ்பென்ஸோட கடைசியில் எங்கடா பேய் எங்கடா அப்படின்றது, பேயை நான் வந்து ஒழிச்சு வச்சுருக்கேன், நீ வந்து பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீ ஒரு கண்டென்ட்டாக ஒரு பேயாக பார்க்கும்போது நாங்கள் பேயை தேடிட்டு இருக்கோம், எங்கடா பேய் அப்படின்னு. கடைசியில் பேய் நான் வச்சுருக்கிறேன், நீ வந்து பாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்டோரியை உடைக்காமல், ஸ்டோரியை வந்து அவ்வளோ அழகாக ஒரு கோர்வையாக கொண்டு போய் ஒரு ஆஃப்டர் ஒரு அந்த பிளாக் அதுக்கப்புறம் ஒரு அந்த பேய் படங்கள் ஜானரில் இது ஒரு டார்க்குன்ற ஒரு படம் நல்லா, அதாவது எனக்கு இந்த டிமாண்டி காலனி பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ அழகாக கொண்டு போயிருந்தேன். மியூசிக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஒரு அம்மா கேரக்டர் ஒருத்தர் உள்ளே வருவாங்க, எங்கே அம்மாவை கொண்டுருவீங்களோ அப்படின்ற ஒரு சின்ன பயத்தோடு இருக்குது. பட் ஆனால் இல்லை, அம்மாவை கொல்லலை. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. பாருங்கள், டார்க் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி ஆஃப் இந்த ஒரு ஹாரரில் நல்ல ஒரு பெஸ்ட் மூவியாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கும் அந்த ஒரு டீமுக்கும் பெரிய பெரிய வாழ்த்துக்கள். படம் பயங்கர ஹிட் ஆக போகுது, நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ.